அல்லேலூயா. சங்கீதம் 18:1-2. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலன் யார் என்று சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய கண்மலை யார் என்று சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய கோட்டை யார் என்று சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய இரட்சகர் என்று சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் நம்பி இருக்கிற துருவம் என்று சொன்னால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய கேடகம் யார் என்று சொன்னால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய இரட்சணிய கொம்பு யார் என்று சொன்னால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக நன்மைகளுக்கு உரிய ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்று மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வடக்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ கிழக்கில் இருந்தோ வராது. அந்த ஆசீர்வாதம் என் ஆண்டவராக இயேசுவின் கரத்திலிருந்து வருகிறது. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முழு மனதோடு அவரை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை நம்ப வேண்டும். இந்த வார்த்தையின் மீது உங்கள் கண்ணை வைக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையில செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.